நண்பர்களே, வார்த்தையாலே வெல்லலாம். எதிரிய மௌனமாக்க முடியும். சண்டை போட்டா யாராலும் ஜெயிக்கலாம். ஆனா பேசிக்கிட்டே எதிரிய சாய்க்கிறது தான் உண்மையான பவர். ஒரு சரியான வார்த்தை, ஒரு சரியான நேரம், ஒரு சரியான டோன், இந்த மூணும் இருந்தா உன் எதிரி உன்னை எதிர்க்கவே முடியாது. மௌனமா நிக்க வேண்டியதுதான். ஆனா நம்மள என்ன ஆகுது தெரியுமா? நாம பேசுற வார்த்தை தான் நம்மள பலவீனமா மாற்றுது. அப்படின்னா எப்படி பேசினா ரெஸ்பெக்ட் கிடைக்கும்? எப்படி பேசினா எதிரி மௌனமா ஆகுவான்? அதுக்கான ரகசியத்தை சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிச்சிருக்கிறோம் பெரும்பாலான கஷ்டங்களுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதிரிகள் இல்ல, நம்ம வாயால வந்த வார்த்தைகள் தான். ஒரு நிமிஷ கோபத்துல நம்ம யோசிக்காம பேசுற ஒரு சென்டென்ஸ், அது ஒரு ரிலேஷன்ஷிப் ஐயே உடைச்சிருக்கும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஐ முடிச்சிருக்கும், இல்லனா நம்ம கரியரையே பாதிச்சிருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஆபீஸ்ல நாம வேலை பார்க்கிறோம். பாஸ் முன்னாடி ஒரு நாள் டென்ஷன்ல நாம கொஞ்சம் கடுமையா பேசிட்டோம்னா, அந்த ஒரு நிமிஷம் நமக்கு ரிலீஃப் கொடுக்கும். ஆனா அதே ஒரு நிமிஷம் நம்ம ஃபியூச்சர் growth ஐ க்ளோஸ் பண்ணிடும். ரெஸ்பெக்ட் குறையும், ஆப்பர்ச்சுனிட்டி கைகள் விட்டு போயிருக்கும். அதே மாதிரி நம்ம நண்பன் ஒருத்தன் நம்மள நம்பி ஒரு ரகசியம் சொல்றான். நாம் அதை சீரியஸா எடுத்துக்காம கேஷுவலா வேற ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம்னா, அந்த நம்பிக்கை ஒரே செகண்ட்ல உடைஞ்சிடும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மீண்டும் பில்ட் பண்ண முடியாது. இதுதான் சாணக்கியர் சொல்றாரு. வார்த்தை வெளியே போனதும் அது உன்னை கட்டுப்பாட்டில் இருக்காது, அது உன்னை வாழ்க்கையை கட்டுப்படுத்தும்னு. நம்மள பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அதிகமா பேசுறது. நாம எப்பவும் பேசிக்கிட்டே இருந்தா நம்ம வார்த்தைக்கு வெயிட் குறையும். பீப்புள் நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் ரொம்ப பேசுறாரு, ஆனா கண்டென்ட் இல்லனா அடுத்த தடவை அவர் பேசுறப்பவே எல்லாரும் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது நம்ம ரியல் லைஃப்லயே நடக்குது. எப்பவும் பேசுற ஒருத்தருக்கு வேல்யூ இல்ல, பேசாம இருந்தாலும் இம்பாக்ட் கிரியேட் பண்றவங்க தான் ரெஸ்பெக்ட் வாங்குறாங்க. சாணக்கியர் இத மிகவும் சிம்பிளா சொல்றார். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம்னு. அதே மாதிரி அளவுக்கு மீறி பேசுற வார்த்தையும் விஷமா மாறும். அதனாலதான் சில சமயம் மௌனம் பேசுறதை விட பெரிய சக்தி ஆகுது. நீங்க பேசாம இருந்ததாலேயே சில பிரச்சனைகள் அவாய்ட் ஆகிருக்கும். இன்னொரு பெரிய தவறு என்னன்னா, சரியான வார்த்தையை தவறான நேரத்தில் சொல்லுறது. ஒரு மனிதன் ஆல்ரெடி கோபத்தில் இருக்கும்போது நீங்க அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா, அது அட்வைஸ் ஆகாது, அட்டாக் மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபைட் நடக்கும்போது நீங்க உண்மையையே சொன்னாலும் அது ஹார்ட் ஆகும். அந்த நேரம் ட்ரூத்துக்கும் வேல்யூ இருக்காது. நம்ம வாழ்க்கையில இத நாம எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். நான் சரியாதான் சொன்னேன், ஆனா ஏன் அவன் ஸ்லாஷ் அவள் புரிஞ்சுக்கல அன்னு. காரணம் சிம்பிள், டைமிங் தவறு. சாணக்கியர் சொல்றார், சரியான நேரத்தில் சொல்லாத உண்மை கூட பொய்யாகிவிடும்னு. அதனால வார்த்தை மட்டும் போதாது, அது சொல்லப்படும் நேரமும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம், உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணாம பேசுறது. கோபம், ஈகோ, ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த எமோஷன்ஸ் வந்தா நம்ம பிரெயின் ஆஃப் ஆகிடும். நாம பேசுற வார்த்தை நம்ம ஃபியூச்சரை பாதிக்கும் அளவுக்கு டேஞ்சரஸ் ஆகிடும். ஒரு அப்பா கோபத்துல குழந்தைக்கு நீயால் எதுவும் ஆகாதுன்னு சொன்னார்னா, அந்த ஒரு சென்டென்ஸ் அந்த குழந்தை மனசுல லைஃப் முழுக்க ஒலிக்குமே தவிர அது மறையாது. அது அவன் கான்பிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல கோபத்துல பேசுற ஒரு வார்த்தை ஆண்டுகளா பில்ட் பண்ணின ட்ரஸ்டை செகண்ட்ஸ்ல உடைச்சிடும். நாம பின்னாடி சாரி சொல்லலாம், ஆனா அந்த வார்த்தை விட்ட காயம் மறைய நேரமாகும். இததான் சாணக்கியர் எச்சரிக்கிறார். உன் உணர்ச்சியை அடக்காதவன் அவன் வாழ்க்கையை அழிக்கிறான் என்று. அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சா பல வருட கஷ்டத்தை அவாய்ட் பண்ணலாம். மேலும் நாம உண்மையை சொல்லும் போதும் அதை எப்படி சொல்லுறோம் என்பதாலேயே பிரச்சனை உருவாகுது. சில பேர் நான் நேரா பேசுறவன் என்று பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அந்த நேர்மை சம்டைம்ஸ் மற்றவரை காயப்படுத்தும் ஆயுதமா மாறிடும். ஒருத்தரிடம் நீ யூஸ்லெஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சொல்லலாம்.
மீனிங் சேம் ஆனாலும் இம்பாக்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம வாழ்க்கையில எத்தனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஃபைட்ஸ், பிரேக்கப்ஸ், லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஒரு தவறான வார்த்தை, ஒரு தவறான டோன், ஒரு தவறான டைமிங் காரணமா தான் நடந்திருக்கு. நாம் பல தடவை அந்த நாள் அந்த மாதிரி பேசாம இருந்திருந்தா இப்படி ஆகாதுன்னு நினைச்சிருக்கோம். அதுவே இந்த ட்ரூத்துக்கு ப்ரூஃப். நண்பர்களே, இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே ரூட் கோஸ் என்னன்னா, நம்ம வார்த்தையை நாம கண்ட்ரோல் பண்ணாதது. சாணக்கியர் மிகவும் தெளிவா சொல்றாரு, வார்த்தை உன் கட்டுப்பாட்டுல இருந்தா நீ ராஜா, அது உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா நீ அடிமை. இதை நாம ரியலைஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கைய மாற்ற பெரிய ஆக்ஷன் வேணாம், நம்ம பேசுற வார்த்தையை மாற்றினாலே போதும். ஏன்னா ஒரு சரியான வார்த்தை ஒரு வாய்ப்பை உருவாக்கும், ஒரு தவறான வார்த்தை ஒரு வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணும். அதனாலதான் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணணும், சரியான நேரத்தை தேர்வு பண்ணணும். இல்லன்னா நம்ம எதிரி வேணாமே, நம்ம வார்த்தையே நம்மளை தோற்கடிச்சிடும். நண்பர்களே, இப்போ வரை நம்ம பார்த்தது என்னன்னா, தவறான வார்த்தை எப்படி நம்ம வாழ்க்கையை கெடுக்குது அப்படின்று. ஆனால் சாணக்கியர் சொல்லும் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? பேசுறதை நிறுத்து என்பதல்ல, சரியாக பேச கற்றுக்கொள் என்பதுதான். ஏன்னா மௌனம் எல்லா நேரத்திலும் தீர்வு இல்லை. சரியான வார்த்தை தான் உண்மையான சக்தி. ஒரு மனிதன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் என்பதை காட்டுறது அவன் உடம்பு இல்ல, அவன் பேசுற விதம். அதனால் தான் முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பேசுவதற்கு முன் யோசிப்பது. ஒரு வார்த்தை வெளியே போனதும் அது திரும்ப வராது. அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில வினாடிகள் நின்று யோசிங்க, இந்த வார்த்தை சிச்சுவேஷனை சரி பண்ணுமா, இல்ல வேற ஒரு பிரச்சனை உருவாக்குமா? இந்த ஒரு ஸ்மால் ஹேபிட்டானா நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் கொண்டு வரும். அடுத்தது சாணக்கியர் சொல்லுற மிக முக்கியமான பிரின்சிபிள் அளவான பேச்சு. அதிகமா பேசுறவன் தன்னோட வேல்யூவை தானே குறைக்கிறான், குறைவா பேசுறவன் ஒவ்வொரு வார்த்தையையும் விலை உயர்ந்ததா மாற்றுகிறான். அதனால எல்லா சிச்சுவேஷன்லையும் பேசணும் என்று இல்லை. சில நேரம் மௌனம் தான் பவர்ஃபுல் ஆன்சர். ஒருவர் உங்களை ப்ரொவோக் பண்ணும்போது நீங்கள் இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணாமல் சைலண்டா இருந்தீங்கன்னா அவருக்கே தன்னோட பலம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான் மனசு விளையாட்டு, மைண்ட் கேம். எதிரி எதிர்பார்க்காத பதில்தான் அவரை பலவீனமாக்கும். அந்த அன்எக்ஸ்பெக்டட் சைலன்ஸ் அல்லது காம் ரெஸ்பான்ஸ் தான் அவரை மௌனமாக்கும். மூன்றாவது ரகசியம் டாஷ், சரியான டோன். ஒரே வார்த்தை டிஃபரண்ட் டோன்ல சொல்லும்போது அதன் அர்த்தம் முழுக்க மாறிடும். நீங்கள் கோபத்தோட சொன்ன வார்த்தை ஒரு சண்டையை உருவாக்கும். அதே வார்த்தைய காமா சொன்னா அது ரெஸ்பெக்ட் ஐ உருவாக்கும். அதனால வார்த்தை மட்டும் கவனிக்காதீங்க, அதை எப்படி சொல்லுறீங்கன்னு கவனிங்க. சாணக்கியர் இதை இன்டைரக்ட்லி சொல்லுறார், உன் குரல் உன் பலத்தை காட்டும் கண்ணாடி. ஒரு லீடர் பேசுற மாதிரி பேசணும்னா அவசரம் இல்லாமல் தெளிவா கான்பிடன்ஸா பேசணும். அந்த கான்பிடன்ஸ் தான் மற்றவரை ஆட்டோமேட்டிக்கலி கீழே கொண்டு வரும். நான்காவது டாஷ், டைமிங். எந்த வார்த்தை எப்போ சொல்லணும் என்பதை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் லாஜிக் பேசினாலும் பயனில்லை, அந்த நேரம் மௌனம்தான் பெஸ்ட். ஆனால் அவர் காமான பிறகு அதே வார்த்தையை சொன்னீங்கன்னா அது அவருக்கு புரியும். இதுதான் சரியான நேரம். அதனால பேசுறதுக்கு முன்னாடி இது சரியான நேரமான்னு கேட்டுக்கோங்க. இந்த ஒரு கேள்வி உங்களை அன்னெசரி கான்ஃபிளிக்ட்ஸ்ல இருந்து காப்பாத்தும். ஐந்தாவது, எதிரியை புரிந்து கொள்வது. சாணக்கியர் சொல்றாரு, எதிரிய வெல்லணும்னா அவன் பலவீனத்தை தெரிஞ்சுக்கோ. அது ஃபைட்ல மட்டும் இல்ல, கம்யூனிகேஷன்லயும் ட்ரூ. ஒருத்தர் ஈகோவா இருக்கிறார்னா அவரை நேரடியாக அட்டாக் பண்ணாதீங்க, ஷட்டில்லா பேசுங்க. ஒருத்தர் எமோஷனலா இருக்கிறார்னா அவரை லாஜிக்ல அல்ல, எம்பதியில அப்ரோச் பண்ணுங்க. நீங்கள் அவர்களின் மனசை புரிஞ்சு பேசினீங்கன்னா அவர்கள் உங்களோட வார்த்தைக்கு எதிராக பேச முடியாது. இதுதான் ரியல் கண்ட்ரோல். அடுத்தது, குறைவான வார்த்தையில் அதிகமான அர்த்தம். நீங்க நீளமா எக்ஸ்பிளைன் பண்ணினா பீப்புள் கவனிக்க மாட்டாங்க. ஷார்ட்டா ஷார்ப்பா பேசினா அது மைண்ட்ல பதியும். ஒரு பவர்ஃபுல் சென்டென்ஸ் ஒரு சரியான இடத்துல சொன்னீங்கன்னா அது ஒரு ஸ்பீச்சை விட அதிக இம்பாக்ட் கொடுக்கும். அதனால உங்கள் வார்த்தையை சிம்பிளாவும் ஸ்ட்ராங்காவும் வச்சுக்கோங்க.
unnecessary explanation அவாய்ட் பண்ணுங்க. கிளாரிட்டி தான் பவர். மேலும் சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுறார். உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்து. நீங்கள் கோபத்தில் இருந்தா பேசாதீங்க. நீங்கள் ஹாப்பியா இருந்தாலும் கூட அதிகமாக பேசாதீங்க. ஏன்னா இந்த ரெண்டிலும் நீங்கள் கண்ட்ரோல் இழந்து விடுவீர்கள். காம் ஸ்டேட்ல இருக்கும் போதுதான் உங்கள் வார்த்தை பேலன்ஸ்டா இருக்கும். அந்த பேலன்ஸ் தான் ரெஸ்பெக்டை உருவாக்கும். ஒரு ஸ்ட்ராங் மனிதன் என்பது எப்போ பேசணும், எப்போ மௌனமாக இருக்கணும் என்பது தெரிஞ்சவன் தான். இன்னொரு பவர்ஃபுல் ரகசியம் நேரடியாக அல்லாமல் பேசுவது. சில நேரம் டைரக்டா சொன்னா அது எதிர்ப்பை உருவாக்கும். இன்டராக்டா சொன்னா அது அக்செப்ட் ஆன்ஸை உருவாக்கும். ஒரு லீடர் எப்படி பேசுவார்னு கவனிச்சீங்கன்னா, அவர் ஒருத்தரை பிளேம் பண்ண மாட்டார், சிச்சுவேஷனை அட்ரஸ் பண்ணுவார். அதனால்தான் அவர் பேசுற வார்த்தை ஃபைட்டாக மாறாமல் சொல்யூஷனாக மாறும். நீங்கள் பிளேமை அவாய்ட் பண்ணி சொல்யூஷனை பேச ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள் எதிரி கூட உங்களோட பாயிண்ட அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பார். நண்பர்களே, இந்த எல்லா டெக்னிக்ஸை காம்பைன் பண்ணினா உங்கள் வார்த்தை ஒரு சாதாரண கம்யூனிகேஷன் இல்லை, அது ஒரு சக்தியாக மாறும். நீங்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். நீங்கள் கால்மா, கிளியரா, கான்பிடென்டா பேசினீங்கன்னா எதிரி தானாக மௌனமா ஆகுவான். ஏன்னா அவர் ஃபைட் பண்ண வரும்போது நீங்கள் ஃபைட் பண்ணவே இல்லை, நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் ரியல் விக்டரி. முடிவில் சாணக்கியர் சொல்ற அல்டிமேட் ட்ரூத், வார்த்தையை வென்றவன் உலகத்தை வெல்ல முடியும். அதனால் இன்று முதல் ஒரு டிசிஷன் எடுங்க. யோசிக்காமல் பேச மாட்டேன், உணர்ச்சியில் பேச மாட்டேன், தேவையானதை மட்டும் சரியான நேரத்தில் பேசுவேன் என்று. இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்க ரெஸ்பெக்ட், உங்க பவர், உங்க இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடும். நினைவில் வைங்க, கத்தினவன் சக்திவானவன் இல்ல, தேவையானதை மட்டும் சரியான நேரத்தில் பேசுவேன் என்று. இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்க ரெஸ்பெக்ட், உங்க பவர், உங்க இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடும். நினைவில் வைங்க, கத்தினவன் சக்திவானவன் இல்ல, அமைதியா பேசினவன் தான் உண்மையான சக்திவான். அந்த சக்தியை உருவாக்குறது உங்க வார்த்தை தான் நண்பர்களே. அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையை மாற்ற பெரிய ஆயுதம் எதுவும் தேவையில்லை. நம்ம வார்த்தையை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சா போதும். இன்று முதல் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை உயரத்துக்கு எடுத்துச் செல்லும், இல்ல கீழே தள்ளும். அதனால யோசித்து பேசுங்க, அளவாக பேசுங்க, சரியான நேரத்தில் பேசுங்க. அப்போதான் நீங்க வார்த்தையாலே வெல்லும் மனிதராக மாறுவீங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியர் அறிவுரைகள், மைண்ட் செட் சீக்ரெட்ஸ், ரியல் லைஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது சாதாரண சேனல் இல்ல, உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் நாலேஜ். மறுபடியும் ஒரு பவர்ஃபுல் வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்கள் வார்த்தையை கவனிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும்.